அது நாங்கள் கடந்து வந்த ஹிலேரி பிரிட்ஜ் அங்கே தான் இங்கே இருக்கா, அதை கடந்து தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். ஸோ நிறைய தடைகளை தாண்டி தான் போயிட்டு இருக்கோம். இது சாதாரண மலை கிடையாது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீ சாதாரண நினச்சி வந்துடாதீங்க இந்த மலைக்கு. என்னோட பார்ட்னர் அபர்ணாக்கு இங்கே இருக்க டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகலை, அவங்களால சுத்தமாக முடியலை. இதுக்கு மேலே நாங்கள் ரிஸ்க் எடுக்கவும் விரும்பல, ட்ரெக்கிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப குரூஷியலான டே எங்களுக்கு. என்னோட பார்ட்னர் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஃபுல் வாமிட்டிங் அண்ட் ஃபுல் டயரியா, ஸ்டொமக் அப்செட்டு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது ட்ரெக்கை. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்கள இங்கேயே ஸ்டே பண்ண வச்சுட்டு நான் என்னோட டாக்டரை கேர் பண்ணி இங்கேருந்து கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ வேறு வழி தெரில எங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாக்காக்களே, இன்றைக்கி நம்ம நேபாள் சிட்டிஸில் பார்ட் 2 EBC ட்ரக் டே 1 கண்டினியூஷனாக பார்க்கலாம். ஆமாங்க, நாங்கள் இன்றைக்கி பர்பிங்லேருந்து மோஞ்சோ கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம குட்டி ட்ரக்கர் வந்து வேறு லெவலு. ஏன்னா டயர்டாகி ரெஸ்ட்டில் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், டக்குன்னு ஒரு 1 ஹவரில் அவங்களே எழுதிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து சொன்ன இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இங்கே எப்போ கிளைமேட் மழைன்னே சொல்ல முடியாதுங்க. இப்போ தான் வெயில் அடித்தது, அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நடக்கிறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது எங்களுக்கு. அப்படியே மழையை என்ஜாய் பண்ணி அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் பார்ப்போம் மேலே போய். You guys seen this little baby? In my experience, I work with Wirambaras before like 4 years, and in my experience, she's a little child, who is like 6 years now. 6 years. 6-year-old who is going starting Lukla to Everest Base Camp trek, and maybe she's doing well. இந்த இடம் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகலான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ தாங்க நடக்க ஆரம்பித்தோம். ஒரு பெரிய ஸ்டீப் ஏறினோம். அதனால் நாங்கள் நல்லா நின்று டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு தான் ஏறுறோம். இங்கே வந்து மழை பெஞ்சனால ஒரே சேறு சகதியாக இருந்தனால நாங்கள் பொறுமையாக நின்று தான் ஏறினோம். நாங்கள் நைட்டு போய் மாஞ்சோன்ற ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணிட்டோம். இன்னைக்கு ட்ரக்கிங் டே 2ல நாங்கள் மாஞ்சோலேருந்து நாம்சே பஜார் கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா EBC ட்ரக்கில் டே 2. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாகர்மாதா நேஷ்னல் பார்க் வந்துட்டோம். சாகர்மாதா நேஷ்னல் பார்க் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம படுறது நேராக நாம்சேர் போகிறோங்க. நாம்சேரை போய் இன்றைக்கி ஹால்ட்டு. லட்சோ, ஆர் யூ என்ஜாய் திஸ் ட்ரக்? Yes. வெரி குட், ஆசம். இதுதான் சாகர்மாதா நேஷ்னல் பார்க் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக பாஸ்போர்ட்லாம் வெரிஃபை பண்ணி தான் நம்மளை அனுப்புவாங்க. ஸோ எவரெஸ்ட் பேஸ் கேம்பை நம்ம வந்தோம் அப்படின்னா 2வது செக் போஸ்ட்டு இதுவாக இருக்கும். ஸோ நான் குரூப்போட வந்ததுனால எல்லாமே வந்து கைடு பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அலையிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீயும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்பு ப்ளஸ் எவரெஸ்ட்டுக்கு உண்டான மேப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம இது பார்க்குறதுக்கு, மேப் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் லுக்லா. நாங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே இருக்கு பாருங்க, இந்த நடுவில் தான் பேஸ் கேம்ப். அது பின்னாடி இந்த ப்ளூ மவுண்டன் தான் எவரெஸ்ட். ஓகே. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக மேப் தான். பேஸ் கேம்ப், எவரெஸ்ட் மேப்ஸ். 2ஆம் நாள் ஃபுல்லாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து சகர்மாதா நேஷ்னல் பார்க்லேருந்து இப்போ நாம்ச்சே பசார் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9000 ஃபீட் இப்போ இருக்கிற இடம். இங்கேருந்து நாம்ச்சே பசார் வந்து இன்னொரு எப்படியும் ஒரு 1000 ஃபீட் இருக்கும். ஸோ 10,000 ஃபீட் மேலே இப்போ நாங்கள் ஏற போகிறோம். 10,000 to 12,000. Very big truck. Yeah, it's very big trek, but we will achieve, right? Yeah. Okay, very good. பாதை ரொம்ப நேரோவாக இருக்கிறனால ஆப்போசிட்டில் எது வந்தாலுமே நம்ம கொஞ்சம் நின்று பொறுமையாக போகிற மாதிரி தாங்க இருக்குது. அச்சோ, ஏய் இங்கே. ஓகே, go go. It is a horse. It's not a horse, it's a mule. It is a big bridge. Big bridge. இந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்புக்கு ஏஜ் லிமிட்டேஷன்லாம் கிடையாதுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க யாருனாலும் வரலாங்க. இதில் நாங்கள் பார்க்கும்போதே நிறைய பேர் வந்து ஏஜ்டு பீப்புளெலாம் இருந்திருந்தாங்க. ஸோ அவங்களாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க பாருங்க. அங்கே நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் பூந்து போனோங்க. போ. நாங்கள் நடக்க ஆரம்பித்து இந்த ரிவரை கிராஸ் பண்ணி அப்புறம் இந்த ரிவரை ஒட்டியே நடக்கிறோங்க. இந்த ரிவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூத் கோஷி அப்படின்றாங்க. இவ்வளோ நேரம் ஃபுல்லாக வந்து இறங்கிட்டு இருந்தது. இப்போ ஏற்றம் ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்ன அப்படின்னா ஏறிட்டு இருக்க ஏறலாம்னா மழை பெஞ்சதுனால மண்ணெல்லாம் வந்து ரொம்ப அந்த களிமண் மாதிரி இருக்குது. கால் வைக்க ரொம்ப வழுக்குது ஃபஸ்ட்டு முதல்ல. ஸோ ரொம்ப பார்த்தா நம்ம ஏற வேண்டியதாக இருக்குது. இதில் ஹெட்மண்ட் ஹிலாரி ஞாபகார்த்தமாக அந்த பிரிட்ஜ் பேர் ஹிலாரி பிரிட்ஜ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. முதல்ல இந்த கீழே தெரிகிற பிரிட்ஜில் தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கிறனால மேலே புது பிரிட்ஜ் கட்டி இப்போ இதில் தான் போயிட்டு இருக்காங்க. How many kilometers now? From here to Namche? Yeah. Like 1.5 kilometer. 1.5. 1.5 kilometers. நம்ம வெறுமனே நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அவங்க அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு இந்த ஸ்டீப்பில் ஏறுறாங்க பாருங்க. இங்கே பாருங்கள், நம்ம காட்மாண்டுலேருந்து லுக்லா வந்து கீழே தெரியுது பாருங்கள். அந்த லுக்லாலேருந்து நாங்கள் பக்டிங் வந்துட்டோம் நேற்று. இப்போ பக்டிங்லேருந்து நாம்ச்சே பசார் போயிட்டுருக்கோம். திஸ் இஸ் நாம்ச்சே பசார் செக் போஸ்ட். நாங்கள் 2வது நாள் நாம்ச்சே பசாரில் வந்து ரீச் ஆனதும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸே காத்திருந்தது. அது என்ன அப்படின்னா, நாங்கள் எப்போதும் வழக்கமாக ட்ரெக்கிங் பண்ணுற குரூப்பில் வரவங்க ஆக்சுவலாக ஜெயலட்சுமி அவங்க வந்து ஆக்சுவலாக EBC எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஏதாச்சுமா ஆக்சுவலாக இங்கே நாம்ச்சே பசாரில் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக மறுநாள் கிளம்பும் போது அவங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கே வந்து எங்களை மீட் பண்ணாங்க. உண்மையாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருந்தது. நாங்கள் எதிரே பார்க்கல இந்த இடம். அவங்கள பார்ப்போன்னு நாங்கள் எதிரே பார்க்கல. ஸோ பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, அது ஃபுல்லாக வேலி தான். What is flower name? Rhododendron. Sorry? Rhododendron. Rhododendron. Yeah. Oh. In our national flower. Okay, Nepal national flower. This is the types of a rhododendron. Actual rhododendron, no, but types of rhododendron. Types of rhododendron. Yeah. Oh, super. ஸோ இதுதான் நேபாளோட நேஷ்னல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இயர்லி ஒன்ஸ் அப்படி தான் இது வந்து ஆக்சுவலாக பூக்குமா. அது இப்போ பார்க்க ரொம்ப அபூர்வம் இன்றைக்கி எங்களுக்கு பார்க்க கிடச்சிருக்கு. சரி, சூப்பராக இருக்குது. இதில் கோக்கியா ஒரு பீக் இருக்குது. அது போனால் நம்ம இந்த வழியாக போனால் நம்ம கோக்கியா போக போகிறதில்ல. பட் ஜஸ்ட் திஸ் த வே. நாங்கள் வந்து ரிட்டன் இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வே டு டெங்குஜே, நாங்கள் இதான் கிளாசிக்கல் ரூட்டு. ஸோ நாங்கள் இங்கே டெங்குஜேக்கு இப்போ போயிட்டுருக்கோம். பிளேஸ்க்கா நாமிங்க சானாசா. இந்த பிளேஸ் வந்து சானாசா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு டோனும் எனக்கு அது புரியல. பட்டு டெங்குஜே போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, கிராமங்கள் இருக்குது. பார்த்தீங்க எல்லாமே இருக்குது. இவ்வளோ தள்ளி இவ்வளோ இன்டீரியர் மலைக்குள்ளே இதெல்லாம் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இந்த நாம்சே பசாரில் எல்லாருமே வந்து 2 days வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, ஏன்னா பாடி வந்து அக்ளமடைஸ் ஆகிறதுக்கு. ஆனால் நான் எங்கள் கைடு வந்து இங்கே தங்க வேண்டாம், நம்ம வந்து அடுத்த இடத்துல பார்த்தலாம்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டாரு. சரினா நாங்கள் 1 day தான் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக எங்கள் பாடிக்கு வந்து அடாப்ட் ஆகலை எங்கள் ஒய்ஃபுக்கு. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா 2 days கம்பல்சரியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களோட ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் 3வது நாள் நாம்சே பசார்லேருந்து மேலே ஏற ஆரம்பிக்கிறதுல எனக்கு வந்து உடம்பு அந்த கிளைமேட்டுக்கு செட்டே ஆகலை. ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாகவே வாமிட்டிங். அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்தோம். ஸோ அதனால் எங்கள் குரூப்பையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கும் எங்களால் போய் ரீச் ஆக முடியல. நாங்கள் நடுவுலையே புங்கிதங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துலையே நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம்.